88 லட்சம் பேர் மக்கள் தொகையை எட்டியுள்ளது கோலாலம்பூர். 2030 98 லட்சம் பேராக உயரும். மேடை படைப்பில் பெண்களுக்கு தடை. தெலுங்கானா அரசின் உத்தரவு பிற்போக்கானது. சட்டமன்ற உறுப்பினர் சாடல். ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த மலேசிய மண்ணில் இடம் உண்டு. சுல்தான் நஸ்ரின் பேருரை. ட்ரெய்லர் வீட்டை மோதிய சம்பவம். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பஹாங் சுல்தான் கருணையில் புதிய வீடு. ஒற்றை கையுடன் ஒலிம்பிக்கில் அசத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனைகள். ஈராயிரத்தி 24ஆம் ஆண்டின் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கெடுத்து நாட்டிற்கு பெருமை சேர்த்த 8 பூப்பந்து விளையாட்டு வீரர்கள் இன்று மலேசியாவிற்கு திரும்பினர். கலப்பு இரட்டையர்களான செங் தங்ஜி தோ ஈவே ஜோடி, ஆடவர் இரட்டையர் போட்டியின் ஏரன்சியா சோவி ஜோடி, மகளிர் இரட்டையர்களான எம் தீனா பெர்லிதான், ஆண்கள் ஒற்றையர் பிரிவு ஆட்டக்காரர்களான லீ ஜி ஜியா மற்றும் பெண்கள் ஒற்றையர் பிரிவு ஆட்டக்காரர் கோ ஜின்வே ஆகியோர் நம் பெருமையை தாங்கி நாடு திரும்பியிருக்கின்றனர். இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவிலும் ஒற்றையர் ஆட்டத்திலும் மலேசியா வெண்கலத்துடன் நாடு திரும்பியிருக்கிறது. இவ்வேளையில் வெண்கல பதக்கத்துடன் ஆண்கள் இரட்டையர் பிரிவு பூப்பந்து வீரர்கள் தங்களின் அனுபவங்களை ஊடகவியலாளர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். Saya untuk Olimpik ini kita pun ada learn a lot from this Olympic, and we got our second bronze medal in our second Olympic. And I think this Olympic is special for us because I think we come back a lot from the difficult side. Masih ada banyak ruang nak improve lagi bagi saya. Memang kita pun harus kena prepare sudah kalau kita betul nak fight untuk 2028 LA. Memang start dari few years ni kena prepare, kena jaga kesihatan semua untuk nantilah. I think there's only few days breaks and we are leaving to Japan Open and Korea Open probably. So it's not much time for us to rest. Beza lah sebab masa Tokyo tak ada supporters kan. Dan sekarang memang nampak itu bila masuk stadium boleh rasa gementar, boleh rasa pressure itu di dalam Olimpik itu. So it's a different situation. So saya rasa saya dengan Aaron happy lah boleh overcome banyak situation di sana, dan mungkin kita tak dapat deliver goal, tapi kita puas juga kita pun dapat medal bagi Malaysia. I think during maybe the semi-final is crucial, maybe the crucial point there. The China did some best strategy lah for us against us. So I think there's no doubt they are still the best. But I think we also did our part. We also did our best. We really give it all from whatever from our training. Everything it come out, and I think we're satisfied with our performance. பல சவால் மிகுந்த வீரர்களை கடுமையான போட்டியில் சந்தித்து வந்த வீரர் வீராங்கனைகளை மலேசிய மக்கள் அனைத்துலக கோலாலம்பூர் விமான நிலையத்தில் ஆரவாரத்துடன் வரவேற்று பாராட்டு மழை பொழிந்தனர். நாடு முழுவதிலும் உள்ள முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் பராமரிப்பு, சீரமைப்பு, புனரமைப்பு செலவுகளுக்காக மடானி அரசாங்கம் கடந்த 2023ஆம் ஆண்டு 50 மில்லியன் ரிங்கிட்டும் 2024ஆம் ஆண்டு 50 மில்லியன் ரிங்கிட்டும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் கீழ் ஒதுக்கியது. இனங்களுக்கிடையே ஐக்கியத்தை தொடர்ந்து நிலைநாட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட இந்த ஒதுக்கீட்டின் கீழ் கடந்த 2023ஆம் ஆண்டு நாடு முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர் அல்லாத 205 வழிபாட்டு தலங்களுக்கு 2,47,67,257 ரிங்கிட் வழங்கப்பட்டது. இவற்றில் இந்து கோயில்களுக்கு மட்டும் 1,10,12,409 ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி வரை நாட்டிலுள்ள முஸ்லிம் அல்லாத 240 வழிபாட்டு தலங்களுக்கு 2,58,28,921 ரிங்கிட் ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டது.
அவற்றில் இந்து கோயில்களின் பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைக்காக 1,04,63,140 ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதாக செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் எழுப்பிய கேள்விக்கு வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கொமிங் பதில் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கான பராமரிப்பு, சீரமைப்பு மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைக்காக ஒதுக்கப்பட்ட தொகை குறித்து செனட்டர் லிங்கேஸ்வரன் மேலவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். கிறிஸ்துவ தேவாலயங்கள், சீக்கிய சமயம் மற்றும் பௌத்த சமய வழிபாட்டு தலங்களும் இந்த நிதியுதவியை பெற்றுள்ளன. கோலாலம்பூரின் மக்கள் தொகை தற்போது 88 லட்சம் பேரை தாண்டியிருக்கிறது. அவ்வெண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 2.25 விழுக்காடு அதிகம் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தாபா தெரிவித்திருக்கிறார். இதுவே 2030ஆம் ஆண்டு வாக்கில் அவ்வெண்ணிக்கை 98 லட்சம் பேராக உயர்ந்திருக்கும் என்றார் அவர். 1 கோடி பேரை நோக்கி செல்லும் இந்த அபரிமித மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப தலைநகரில் அடிப்படை வசதி கட்டமைப்புகளும் தரம் உயர்த்தப்பட வேண்டும். அதோடு நகர திட்டமிடலை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL ஆக்ககரமாக மேற்கொள்ள வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். மக்கள் தொகை வளர்ச்சி மாநகரின் மையப்பகுதிகளை மட்டுமல்ல, புறநகர் பகுதியிலிருந்து வருவோரின் எண்ணிக்கையையும் உட்படுத்தியுள்ளது. மாநகரவாசிகள் அனைவருக்கும் மிகச்சிறந்த அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு உள்ளது. மக்கள் தொகை அதிகரிப்பால் அதிகரிக்கக்கூடிய தூய்மை கேட்டு பிரச்சனைகள், பசுமை இடங்களுக்கான பற்றாக்குறை போன்றவற்றிலும் DBKL தீவிர கவனம் செலுத்தும் என டாக்டர் ஜலிஹா சொன்னார். நம்பிக்கையும் பின்னணியும் கருதாது அனைவரும் தங்கள் சொந்த நாட்டில் மட்டுமல்லாது உலகில் எங்கு பயணம் செய்தாலும் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதையும் மரியாதையாக நடத்தப்படுவதையும் உணரும் உரிமையை பெற்றிருக்கின்றனர். மீன்மை தங்கிய பேராக் சுல்தான் நஸ்ரின் ஷா அவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். எனினும் நடைமுறையில் அது எப்போதும் சாத்தியமாவதில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். பல நூற்றாண்டுகளாக ஒத்த சிந்தனையுடையவர்களின் நன்முயற்சிக்கு பிறகும் உலகில் அரவணைத்து செல்லும் போக்கு இல்லாதது, சமய சுதந்திரம் தடுக்கப்படுவது போன்றவை இன்னமும் கண்கூடு என சுல்தான் நஸ்ரின் சொன்னார். பல நாடுகளில் நம்பிக்கை மற்றும் பின்னணி உள்ளிட்ட பாகுபாடுகளால் பலருக்கு அடிப்படை மனித உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. இன்னும் சில நாடுகளில் குறிப்பிட்ட சில சமயத்தவர்கள் அரசாங்கத்தாலேயே வஞ்சிக்கப்படுகிறார்கள். வீடுகளை இழந்து நடுத்தெருவில் நிற்கும் அவலங்களும் நடக்கவே செய்கின்றன. எனவே மலேசியர்களாகிய நாம் இந்த நாடும் வளமும் நமக்கு கிடைத்திருப்பதை எண்ணி பெருமையும் நிம்மதியும் அடைய வேண்டும். பல்லின கலை கலாச்சாரத்தை கட்டிக்காத்து சகிப்புத்தன்மையை மேலோங்கச் செய்து அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லும் உன்னத நிலையை மலேசியா போல் உலகில் வேறெங்கும் காண்பதரிது என்றார் அவர். 2024 தென்கிழக்காசிய வட்டார மனித கண்ணியம் மீதான மாநாட்டில் சிறப்புரையாற்றிய போது சுல்தான் நஸ்ரின் இவ்வாறு கூறினார். பஹாங் பெக்கான் ரொம்பின் அருகே கட்டுப்பாட்டை இழந்த ட்ரெய்லர் லாரி வீட்டுக்குள் புகுந்து உயிரிழப்பை ஏற்படுத்திய சம்பவம் மாநில சுல்தானின் கவனத்தை பெற்றுள்ளது. வீடு கடுமையாக சேதமுற்ற குடும்பத்திற்கு அதே பகுதியில் புதிய வீடொன்றை இலவசமாக தருவதற்கு மீன்மை தங்கிய பஹாங் சுல்தான் சுல்தான் அப்துல்லா முன் வந்துள்ளார். தகவல் அறிந்து நேரில் வந்து குடும்பத்தை சந்தித்த போது சுல்தானே அவ்விஷயத்தை தெரிவித்ததாக பாதிக்கப்பட்ட நபரான முகமது பாக்ருல் ஆபீஸ் நஸ்ருடீன் சொன்னார். நடந்தவற்றுக்காக ஆழ்ந்த அனுதாபமும் தெரிவித்த சுல்தான் அப்துல்லா குடும்பத்துக்கு நீதி கிடைக்க சம்பந்தப்பட்ட லாரி நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தி சென்றுள்ளார். கடந்த சனிக்கிழமை நிகழ்ந்த அக்கோர விபத்தில் ஜோஹோரிலிருந்து குவாந்தான் நோக்கி சுண்ணாம்பு சிலிங்கை ஏற்றி வந்த அந்த ட்ரெய்லர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலப்புறத்திலிருந்த வீட்டை மோதியது. அதில் அப்போது வீட்டிலிருந்த 2 பரிதாபமாக உயிரிழந்த வேளை மேலும் 3 காயமடைந்தனர். திரங்கானுவில் ஆலய விழாக்களில் பெண்களின் மேடை படைப்புகளுக்கு தடை விதித்ததும், கால்பந்தாட்ட அரங்கில் ஆண்களையும் பெண்களையும் பிரித்து அமர வைத்ததும் உத்தரவு பிறப்பித்த மாநில அரசின் நடவடிக்கை மிகவும் பிற்போக்குத்தனமானது. ஸ்லாங்கூர் கோத்தா கம்முனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் செம்புநாதன் அவ்வாறு கடுமையாக சாடியுள்ளார். பல்லின மக்களை அரவணைத்து செல்லும் மலேசிய உணர்வை அது பிரதிபலிக்கவில்லை என அறிக்கையொன்றில் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக குவாங்டி சீன கோவிலில் பெண் கலைஞர்களின் மேடை படைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கான காரணம் அடிப்படையற்றது. அது கலைப்பணியாற்றுவதில் பெண்களின் உரிமையை மறுக்கும் செயல் என்பதோடு பல்லின கலை கலாச்சார பகிர்வுக்கு எதிரானது என பிரகாஷ் சொன்னார். அதோடு கால்பந்தாட்ட அரங்கில் பெண்களை தனியே அமர வைப்பதும் ஏற்புடையதல்ல.
இன மத வேறுபாடு மட்டுமல்ல, பாலின வேறுபாடுக்கும் அப்பாற்பட்டது விளையாட்டு. அதில் இது போன்ற தேவையற்ற உத்தரவுகள் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் என்பதோடு சகிப்புத்தன்மையை பாதிக்கும். எனவே இது போன்ற பிற்போக்குத்தனமான நியாயமற்ற உத்தரவுகளை தெலுங்கானா அரசாங்கம் மீட்டுக்கொள்ள வேண்டும். சமூக பண்பாட்டு முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ள பழங்காலத்து கொள்கைகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதரும் பாலின பாகுபாடின்றி பேச்சுரிமையை அனுபவிக்கவும் கலைப்பணி ஆற்றவும் அனுமதிக்கப்பட வேண்டும். அனைவரையும் அரவணைத்து நியாயமாக நடத்தி முன்னோக்கி செல்வதே நமது பண்பாக இருக்க வேண்டுமென பிரகாஷ் வலியுறுத்தினார். 33வது பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஒற்றை கையுடன் விளையாடி பார்வையாளர்களை அசர வைத்துள்ளார் பிரான்சைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் நட்சத்திரமான ப்ரூனா அலெக்சாண்ட்ரே. ப்ரூனா ஏற்கனவே 2020ஆம் ஆண்டில் டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கத்தை வென்றவர். தற்போது ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த முதல் பாரா தடகள வீராங்கனை என்ற பெருமையையும் தன்வசமாக்கியுள்ளார் ப்ரூனா. 29 வயதான ப்ரூனா த்ரோம்போசிஸ் என்று அழைக்கப்படும் இரத்தம் உறைதல் நோயால் பாதிக்கப்பட்டு 3 மாத குழந்தையாக இருக்கும்போது அவரது வலது கை துண்டிக்கப்பட்டது. இதனிடையே ஒலிம்பிக்கில் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்ற ஒரே பாராலிம்பிக் வீராங்கனை ப்ரூனா மட்டுமல்ல, கையில் பக்கவாதம் ஏற்பட்ட ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த மெலிசா டேப்பர் என்ற வீராங்கனை தன்னுடைய 3வது ஒலிம்பிக்கில் பங்கேற்று அசத்தி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வங்காளதேசத்தில் நள்ளிரவில் அமைந்துள்ள இடைக்கால அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகராக நோபல் பரிசு வெற்றியாளரான முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். மாணவர் அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் நடத்திய சந்திப்புக்கு பிறகு வங்காளதேச அதிபர் அந்த உத்தரவை வெளியிட்டார். பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறிய அடுத்த நாள் அங்கு இடைக்கால அரசு அமைந்துள்ளது. பெரிதும் மதிக்கப்படும் சமூக போராளி, வங்கியாளர், பொருளாதார மேதை, சிவில் சமூக தலைவர் என பன்முகம் கொண்ட 74 வயது யூனுஸ் தான் இடைக்கால அரசுக்கு தலைமையேற்க வேண்டுமென மாணவர் அமைப்பினர் முன்னதாக வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் ஹசீனாவின் பதவி விலகலுக்கு பிறகும் வங்காளதேசத்தில் ஆர்ப்பாட்டங்கள் ஓய்ந்த பாடில்லை. அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் தற்போது சிறுபான்மையினரை குறிவைத்து திசை திரும்பியுள்ளன. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாணவர்களும் இளைஞர் அமைப்பினரும் அணி திரண்டு இந்து கோவில்கள், தேவாலயங்கள் போன்றவற்றில் பாதுகாப்பு வளையத்தை எழுப்பியுள்ளனர். குறிப்பாக இந்து ஆலயங்களுக்கு வெளியே அவர்கள் பாதுகாப்பு அரணாக இருக்கும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன. சிறுபான்மையினர் குறிவைக்கப்படுவது, அவர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு தீ வைக்கப்படுவது போன்ற சம்பவங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இல்லையேல் வங்காளதேசம் வரலாறு காணாத சேதத்தை சந்திக்கும் என சிறுபான்மையினர் அமைப்புகள் எச்சரித்துள்ளன.